இமானுவேல் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ் பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் கிருபைநாதன் அவர்கள் வழங்கும் இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். என் தேவன் தாமே உங்களை சகல சமாதானத்தினாலும் சேம சுகத்தினாலும் நிரப்ப வல்லவராயிருக்கின்றார். இன்று தினத்தின் தியானத்திற்காக சங்கீதம் 12:5 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். ஏழைகள் பாழாக்கப்படுகிறது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுதே எழுந்து அவர்கள் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்று தினத்திலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறவர் உன்னை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை எவைகளெல்லாம் பாழாக்கி கொண்டு இருந்ததோ, நீ தொழிலிலே மேல் வரக்கூடாதபடி, குடும்பத்தில் சமாதானமாய் இருக்கக்கூடாதபடி, அடிக்கடி சந்தேகம் என்கிறதான கலவரங்களினாலும் ஏற்றத்தாழ்வு என்கிறதான ஈகோ பிரச்சனையினாலும் உன் குடும்பத்தில் காணப்பட்டதான எல்லா விதமான சமாதான கேடை உண்டாக்குனதான சாத்தானின் அந்தகாரத்தின் கிரியைகளை அழித்து போடும்படி இதோ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்காய் எழுந்து நிற்பார். அவர் உன் ஆண்டவர். அவரை நீ பணிந்து கொள்கிறவனாய் இருக்கிறபடியால் உன்னை எல்லா தீங்குக்கும் பலவிதமான சமாதான கேடுக்கும் விலக்கி சுகமாய் தங்கியிருக்கும்படி செய்வார். கலங்காதே, தேவனுடைய வாக்கு ஒருபோதும் மாறுவதில்லை. நிச்சயமாய் உன் இல்லத்தில் என் தேவன் சமாதானத்தினால் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். நீயோ அவருடைய பார்வையில் நீதியும் உண்மையும் உள்ளவனாயிரு. நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, எங்களுக்காய் பரிந்து நின்று எங்களை எல்லா தீங்குகளில் இருந்தும் விடுவித்து எங்கள் பெருமூச்சுக்களை கேட்டு சுகமாய் சமாதானத்தோடு தங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி. அப்படியே உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய சமாதானத்தின் நதி ஆராய் பெருக்கெடுத்து ஓட அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில்